அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, வேதியியல் செய்முறை 11ஆம் வகுப்பு. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது. கனிம வேதி பண்பறி பகுப்பாய்வு. ஒரு உப்பு கொடுத்துருவாங்க. அந்த உப்புடைய அமில மூலம், கார மூலம், அதை ரெண்டையும் கண்டுபிடிச்சி நீங்க என்ன செய்யணும், உங்க டீச்சர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும், எப்படி ஈஸியா பண்ணணும், அதுக்கான குறுக்கு வழி என்ன, எப்படி பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க. புதுசா யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் எப்போல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் போகிறனோ அப்போல்லாம் உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வீடியோவை பார்க்கலாம், சப்ஜெக்டை புரிஞ்சுக்கலாம், நல்ல மார்க் வாங்கலாம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். வாங்க இப்போ கற்றுக்கலாம். இந்த எளிய உப்பினுடைய பெயர்கள் என்னென்ன இப்போ உங்களுக்கு தெரியும். குறைக்கப்பட்ட பாடத்திட்டம் இதில் வந்து நமக்கு வந்து 4 தான் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து லெட் நைட்ரேட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட், அடுத்ததாக ஃபெர்ரிக் குளோரைட், 4வது அலுமினியம் நைட்ரேட். இப்போ லெட் நைட்ரேட்டுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சது தான். PbNO3 twice, இதுதான் லெட் நைட்ரேட். ஏன்னா 2 டைம் NO3 வரும். அடுத்தது காப்பர் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா CuSO4. ஃபெர்ரிக் குளோரைடுக்கு FeCl3. அலுமினியம் நைட்ரேட்டுக்கு AlNO3 thrice. இந்த ஃபார்முலா நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனுடைய பெயரும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்கு வாய்ப்பாடு எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒவ்வொரு உப்பையும் எப்படி பகுப்பாய்வு செய்யறது, இப்போ லெட் நைட்ரேட்னா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, அதே மாதிரி காப்பர் சல்ஃபேட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி உப்பு உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு காரமும் ஒரு அமிலமும் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு உப்பும் நீரும் கிடைக்கும். இதுதான் வினை. இப்போ உதாரணத்துக்கு NaOH எடுத்துக்கிறேன். இதுக்கு பேர் உங்களுக்கு தெரியும், சோடியம் ஹைட்ராக்சைடு. HClனா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் காரம். காரத்துக்கு உதாரணம் சோடியம் ஹைட்ராக்சைடு, அமிலத்துக்கு உதாரணம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இது ரெண்டும் வினை புரிஞ்சதுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், சோடியம் குளோரைட் கிடைக்கும். NaCl உப்பும் நீரும் கிடைக்கும். பாருங்க, NaCl உப்பு, நீர் மூலக்கூறு கிடைச்சிருச்சு. இந்த NaClல முதல்ல வருதுல்ல Na, இதுக்கு பேர் தான் கார உறுப்பு அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவதா வருது இல்லையா, அதுக்கு பேர் அமில உப்புன்னு சொல்லணும். ஏன் இதை கார உறுப்பு, இது ஏன் அமில உறுப்புன்னு சொல்றோம்? இது காரத்திலேருந்து வர்றதுனால இதுக்கு பேர் கார உப்பு, அமிலத்திலேருந்து வர்றதுனால இதுக்கு பேர் அமில உறுப்பு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கார மூலம் அப்படின்னு சொல்லலாம், கார உறுப்புன்னு சொல்லலாம். இது அமில மூலம்னு சொல்லலாம், அமில உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இங்கிலீஷில் இதுக்கு பேர் என்ன வரும் அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ். NaOHக்கு பேர் பேஸ். ஆசிட், HClக்கு பேர் ஆசிட். இதுக்கு பேர் பேசிக் ரேடிக்கல், இதுக்கு பேர் ஆசிட் ரேடிக்கல். ஸோ ஒரு உப்பு பேர் எழுதும் போது ஃபஸ்ட்டு வர்றது பேசிக் ரேடிக்கல், ரெண்டாவது வர்றது ஆசிட் ரேடிக்கல். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கார உறுப்பு, அப்புறம் அமில உறுப்பு. ஆசிட்னா அமிலம். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மாற்றி எழுத மாட்டீங்க. நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணும்போது இல்லை எழுதும் போது என்ன பண்ணாங்கன்னா மாற்றி எழுதிடுவாங்க. Na+க்கு பேர் வந்து அமில உறுப்புன்னும், Cl- கார உறுப்புன்னும் தப்பாக நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் இதை ப்ராக்டிக்கல் செய்யும் போது லேபில் பார்த்துருக்குறேன். நிறைய பசங்க வந்து நம்மகிட்ட தப்பாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நாங்கள் திரும்ப சொல்லி அனுப்புவேன். இதுதான் ஒரு குறுக்கு வழி. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேசிக் ரேடிக்கல், ரெண்டாவதாக இருக்கிறது ஆசிட் ரேடிக்கல். கார உறுப்பு ஃபர்ஸ்ட் சொல்லணும், ரெண்டாவது அமில உறுப்பு. அந்த இதெல்லாம் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. NaCl. இப்போ உதாரணத்துக்கு லெட் நைட்ரேட் இருக்கு, PbNO3 twice. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா வெள்ளை கலர் சால்ட்டு தான், இருந்தாலும் அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்க, எப்படி தான் இருக்கும். பியூர் ஒயிட் அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா வெள்ளையா இருக்குதுன்னு சொல்ல முடியாது, லைட்டாக அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது கொஞ்சோண்டு டெஸ்ட் டியூப்ல உப்பு எடுத்துக்கிறீங்க, அதை வாட்டர் ஆட் பண்ணுங்க. தண்ணி ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது கரையவே கரையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா சால்ட் அங்கங்கே நிற்கும். அதாவது கரையிறதுனா எப்படி, நம்ம வீட்டில் NaCl உப்பு இருக்குது, அதை எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா சுத்தமாக கரைஞ்சிடும். தண்ணி மாதிரி தான் தெரியும் பார்க்கறதுக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தெரியாது, உள்ளே கொஞ்சம் அப்படியே கரையாமல் கரைஞ்சும் மிதந்துட்டு இருக்கும் உப்பு. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். முழுசாக கரையவே கரையாது. வாட்டரில் முழுசாக கரையலைன்னா அது பிளட் நைட்ரேட்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்த சால்ட், ரெண்டாவதாக இருக்கிற சால்ட்டு காப்பர் சல்ஃபேட். இது ஈஸி. ஏன்னா இது பார்த்த உடனே சொல்லிடலாம். ப்ளூ கலர் சால்ட்டு, ப்ளூ கலராக இருந்துச்சுன்னா கிறிஸ்டல்ஸ், அது வந்து காப்பர் சல்ஃபேட். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபெர்ரிக் குளோரைடு பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறமாக இருக்கும். லைட்டாக பழுப்பு நிறமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஃபெர்ரிக் குளோரைடு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 4வது சால்ட்டு அலுமினியம் நைட்ரேட்டு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இந்த உப்பு எப்படி இருக்குன்னு இந்த படத்தில் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி கலந்த மாதிரி, இல்லை ஈரப்பதமாக
அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து அலுமினியம் நைட்ரேட். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த உப்பு இது நீரிய உப்பு, வெட் சால்ட் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒவ்வொரு சால்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கணும். நான் சொல்கிறது குறுக்கு வழி. நீங்கள் வந்து உங்கள் டீச்சர் எப்படி சொல்கிறாங்களோ அப்படி செய்யுங்க. ஆனால் இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு உடனே ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் உங்கள் ப்ரொசீஜரை. இப்போ லெட் நைட்ரேட்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ லெட்டுக்கு டெஸ்ட் செய்யணும், நைட்ரேட்டுக்கு டெஸ்ட் செய்யணும். லெட்டுக்கு என்ன செய்கிறது? உப்பு எடுத்துக்கிறீங்க, தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிறீங்க, அதில் பொட்டாசியம் குரோமேட் K2Cr4 உங்கள் பிளேஸ்லேயே பாட்டில் எழுதி ஒட்டியிருப்பாங்க பொட்டாசியம் குரோமேட் அப்படின்னு சொல்லிட்டு. இது மூணும் சேர்த்திட்டோம் அப்படின்னா டெஸ்ட் டியூப் இந்த மாதிரி வந்துடும். மஞ்சள் வீழ்படிவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் உப்பில் Pb2+, அதாவது லெட்டு இருக்கிறது உறுதியாயிடுச்சு. லெட்டுன்றது என்ன? கார உறுப்பு. கார உறுப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்ததான் நைட்ரேட்டுக்கு டெஸ்ட் செய்ய போயிடணும். நைட்ரேட்டுக்கு என்ன செய்யணும்? தாமிர துருவல் சோதனை செய்யணும். என்ன பண்ணணும்? டெஸ்ட் டியூப்ல உப்பு எடுத்துக்கிறீங்க. உலர்ந்த டெஸ்ட் டியூபாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் வெடிக்கும். கொஞ்சமாக சல்ஃபியூரிக் அமிலம் எடுத்துக்கிறீங்க. கான் H2SO4னா சல்ஃபியூரிக் அமிலம் கொஞ்சமாக எடுத்துக்கிறீங்க. அதை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்ட் டியூப்ல இந்த மாதிரி செம்பழுப்பு நிற வாயு வெளியில் வரும். அப்படி வரலன்னா லைட்டாக ஹீட் பண்ணுங்க. லைட்டாக ஹீட் பண்ணீங்க அப்படின்னா செம்பழுப்பு நிற வாயு வெளியில் வரும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா NO2 கேஸ் வெளியில் வருதுன்னு அர்த்தம். இது வந்தாவே உங்கள் உப்புல நைட்ரேட் இருக்கிறது உறுதியாயிடுச்சு. இதுதான் உறுதி சோதனை. இது ரெண்டுமே உறுதி சோதனை. நான் சொல்கிறது குறுக்கு வழி, இதாவது ப்ரொசீஜர் படி செய்யணும். நான் சொல்கிறது ஷார்ட்கட் மெத்தட், ஈஸியாக எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்ததாக காப்பர் சல்ஃபேட், ப்ளூ கலர் பார்த்தோடே கண்டுபிடிச்சிட்டிங்க. காப்பருக்கு என்ன பண்ணணும்? டெஸ்ட்டு உப்பு எடுத்துக்கிறீங்க, கொஞ்சமாக தண்ணி, அப்புறம் அஸ்டிக் ஆசிட், அப்புறம் பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடு. இது உங்கள் டேபிள்லேயே இருக்கும். K4FeCN6ன்னு பேர் கூட எழுதி ஒட்டியிருப்பாங்க. பேர் எழுதியிருக்கலாம், இல்லைனாக்கா ஃபார்முலா எழுதியும் ஒட்டியிருக்கலாம். உங்களுக்கு என்ன வரும்? டெஸ்ட் டியூப்ல செம்பழுப்பு நிற வாயு வீழ்படிவு வரும். செம்பழுப்பு நிற வீழ்படிவு இந்த மாதிரி வரும். இதை சாக்லேட் ப்ரௌன் பிரிசிபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ப்ரௌன் கலராக இருக்கும், சாக்லேட் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்ததாக சல்ஃபேட் போயிடலாம். காப்பர் சல்ஃபேட். சல்ஃபேட்டுக்கு என்ன செய்யணும்? ஆக்சுவலாக நீங்கள் என்ன செய்யணும்னா சோடியம் கார்பனேட்டு சாறு தயாரிக்கணும். ஆனால் அது தயாரிக்காமல் நான் குறுக்கு வழி என்ன சொல்கிறேன், நேரடியாக உப்பு எடுத்துக்கிறீங்க, கொஞ்சமாக தண்ணி, டைல்யூட் HCl போடுறீங்க, அப்புறம் பேரிக் குளோரைட் போடுறீங்க. உங்களுக்கு வெந்நீர வீழ்படிவு வந்துடும். ஒயிட் கலர் பிரிசிபிடேட் டெஸ்ட் டியூபோட அடியில் வரும். பிரிசிபிடேட் அப்படின்னா கீழே போய் தங்கணும். மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதுக்கு கீழே வெள்ளை கலரில் தங்கிட்டு இருக்கும். அதுதான் என்னது? பேரிக் குளோரைட் சோதனையுடைய முடிவு. வெந்நீர வீழ்படிவு அப்படின்னா சல்ஃபேட் உறுதியாயிடுச்சு. ஆனால் முறைப்படி செய்யணும்னா உங்கள் ப்ரொசீஜர் இருக்கிற மாதிரி தான் செய்யணும். நாம் செய்கிறது ஷார்ட்கட் மெத்தடு. 2 சால்ட்டு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ 3வது சால்ட்டு ஃபெர்ரிக் குளோரைட். இதுக்கு என்ன பண்ணுறீங்க? உப்பு எடுத்துக்கிறீங்க. அதாவது உப்பு கரைசல் தயாரிக்கணும். ஆனால் நான் அப்படி செய்யாமல் உப்பு எடுத்துக்கிறேன், நேரடியாக கொஞ்சமாக தண்ணி, அப்புறம் HCl, அப்புறம் பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடு போடுறோம். K4FeCN6. இதில் நீல நிற வீழ்படிவு இந்த மாதிரி வரும். கீழே வரும் டெஸ்ட் டியூப்ல நீல நிற வீழ்படிவு. இப்போ Fe3 கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்தது Cl போயிடலாம். Cl- குளோரைட். குளோரைடுக்கு என்ன டெஸ்ட்னா AgNO3 சோதனை, அதாவது சில்வர் நைட்ரேட் சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு எடுத்துக்கிறீங்க, கொஞ்சமாக தண்ணி, அப்புறம் டைல்யூட் HNO3, நைட்ரிக் அமிலம், அப்புறம் கொஞ்சமாக சில்வர் நைட்ரேட். இது உங்கள் லேபில் இருக்கும், ப்ரௌன் கலர் பாட்டில் வச்சுருப்பாங்க. என்ன டெஸ்ட் டியூப்ல பார்ப்பீங்க? தயிர் போன்ற வெந்நீர வீழ்படிவு பாருங்க தான் நாங்கள் காட்டுறோம் இல்லையா? டெஸ்ட் டியூப்ல தயிர் மாதிரி அப்படியே உங்களுக்கு டெஸ்ட் டியூப் ஃபுல்லாக தெரியும். அழகாக கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக ரிப்போர்ட் பண்ணலாம். 4வது சால்ட்டு அலுமினியம் நைட்ரேட். இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் சால்ட் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டேன். ஈஸி. நைட்ரேட்டுக்கு ஏற்கனவே டெஸ்ட் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ அலுமினியத்துக்கு மட்டும் பார்க்கலாம். உப்பு எடுத்துக்கிறீங்க, கொஞ்சமாக தண்ணி, அப்புறம் அம்மோனியம் குளோரைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இதை எல்லாம் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்கள் டெஸ்ட் டியூப் இந்த மாதிரி வரும். பசை போன்ற வெந்நீர வீழ்படிவு. அது என்ன சொல்லுது? அலுமினியம் இருக்கிறத உறுதிப்படுத்துது. ஸோ இந்த 4 உப்பும் எளிமையாக கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு நிறையா உப்பு கிடையாது, 4 தான் கொடுத்துருக்காங்க இப்போது ரெடியூஸ்டு சிலபஸில் இந்த வருஷம் 2022. ஸோ எளிமையாக சால்ட்டை கண்டுபிடிச்சிடுவீங்க, அப்புறம் எழுதுறீங்க, மார்க் ஃபுல்லாக வாங்குறீங்க. நீங்கள் யாரையும் நம்பி உள்ளே போக தேவையில்லை. தைரியமாக நீங்களே போகலாம், நீங்களே செய்யலாம், நீங்களே சொல்லலாம், நீங்களே மார்க் பாயிண்ட் வந்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். Thanks for watching.